நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பேக்லாஷ் 2024ல என்ன நடந்தது சொல்லிட்டு ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல தமிழ்ல பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நடந்த பேக்லாஷ் ஈவென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் கிரௌட பத்தி சொல்லி ஆகணும். வேற லெவல் ஒரு கிரௌடு, ஒரு எனர்ஜெட்டிக் கிரௌட்னே நம்ம சொல்லி ஆகணும். நீங்க லைவா பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் கூட சைலண்டா இல்ல, ஏதாவது ஒரு சாண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரான்ஸ் கிரவுடு. அப்படி அது மட்டும் இல்ல, நம்மளோட கோடி ரூட்ஸ் மேட்ச்ல சொல்லவே வேணாம். ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பிரான்ஸ் லாங்குவேஜ்ல ஏதோ பாட்டுலாம் வேற பாடுனாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது நமக்கு தான் புரியல. ஸோ அவங்களோட மொழியில வந்து பார்த்தீங்கன்னா பாடுனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதனால நேத்து நடந்த பேக்லாஷ் ஈவெண்ட்ல ஒரு எனர்ஜெட்டிக் கிரவுடுன்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அங்க இருக்க ஆடியன்ஸை. ஸோ இப்போ வாங்க நம்ம பேக்லாஷ் ஈவெண்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் த பிளட் லைன் டீம்ல இருக்க சோலசிகா அண்ட் டமாட்டோவுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. இந்த டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு மேட்ச்ல பெருசா ஹைப்னஸ் அவ்வளோ கம்மி தான். அதுக்கான காரணம் ஸ்டோரி லைனா இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டுல உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரேண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் வந்து பாருங்க செக்யூரிட்டி கார்டை ஸ்டன்னர்ல போடுறாங்க, அட்டாக் பண்றாங்க. அந்த இடத்துல ஸ்மாக்டவுன் மேனேஜர் உள்ள வந்துட்டு, ஸோ நீங்க இந்த மாதிரி பயங்கரமா வெளியே அடிச்சுக்கிறதுனால இந்த ஒரு மேட்சை வந்து நான் ஸ்ட்ரீட் ஃபைட்டா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ரேண்டி ஆர்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஆடியன்ஸ் க்ரௌட்ல இருந்து சோலசிக்கோ பயங்கரமா அடிக்கிறாரு. வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கமெண்ட்ரி டேபிள்ல ரேண்டி ஆர்டன் சோலசிக்கோ ஹார்கி எல்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர் வச்சு அவர் எப்படி சண்டை போடுவான்னு நமக்கே தெரியும். அவரோட ஃபார்மேட்ல வந்துட்டு அந்த ஃபைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஸோ உண்மையை சொல்லணும்னா கெவின் ஓவன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க சீரியஸா. அந்த அளவுக்கு அவரோட எவ்வளவு எக்ஸ்ட்ரானரி ஃபைட்டோட கொடுக்க முடியுதோ அவ்வளவு கொடுத்திருந்தாரு. அண்ட் ஒரு கட்டத்துல இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் சொல்லிட்டு நமக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் பிளட் லைன் டீம் தான் வின் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச்ல எண்டிங்ல கடைசியா வந்துட்டு டாமலோகா அவங்க அப்படின்ற ஒரு அனாய் ஃபேமிலி சேர்ந்த ஒரு ரெஸ்லர் தான். அவர் ரொம்ப ஷாக்கிங்கா வந்து டெபியூட் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு அவரும் வந்துட்டு இப்போதைக்கு அந்த ஒரு மேட்ச்ல கடைசியா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி அப்புறம் அவங்க வின் பண்ணி சோலசிக்கா மற்றும் டமாட்டோங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு பிளட் லைனோட தேர்ட் மெம்பர் வந்திருக்காங்க. டாங்காலோவா அப்படின்ற ஒரு ரெஸ்லர். ஸோ இப்போதைக்கு இவங்களோட ஃபியூட் வந்து அடுத்தடுத்த கண்டினியூ ஆக தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு எப்படி போச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவது பார்க்க போற மேட்ச் என்ன அப்படின்னா பெய்லி வெர்சஸ் நயோமி வெர்சஸ் ஸ்டிஃபானி ஸ்டாட்டஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு செம்ம சப்போர்ட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது. ஸோ எப்படி ஹோம் டவுன் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஃபேன்ஸ் அவ்வளோ சேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பெய்லிக்கு கிடைச்சது. ஸோ அதனால பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க. நயோமியா இருக்கட்டும், டிஃபான் ஸ்டாட்டஸா இருக்கட்டும். இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு பின் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் பெய்லி. ஸோ நயோமியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வின் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து டிஃபானி ஸ்டாட்டஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்லி போகணும். அதன் காரணமாக கொண்டு தான் வந்துட்டு நயோமியை பின் பண்ணி அவங்களோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைல் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நயோமி வந்து பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதோட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இதுல நம்ம மூணாவதா பார்க்க போற மேட்ச் என்னன்னா டேமியன் பிரிஸ்ட் வர்சஸ் ஜே ஊசோ. எப்பா என்ன சப்போர்ட்டுங்க நம்மளோட ஜே ஊசோக்கு, சொல்லவே வேணும். ஏன்னா அங்க இருக்க ஆடியன்ஸ் சும்மாவே வந்துட்டு நம்மளோட யூஎஸ் க்ரௌடு வந்துட்டு ஜே ஊசோ என்ட்ரன்ஸ் வந்தாலே அந்த ஈட் அப்படின்றது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா பிரான்ஸ் க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு சியர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே ஈட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க ஜே ஊசோ மாதிரி. ஸோ அதனால ஜே ஊசோக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க சீரியஸா. ஸோ எப்படி டேனியல் பிரைன்லாம் அந்த 2014 எஸ் மூவ் பண்ண வச்சாரு, ஒரு ஃபேன்ஸ் ஒத்து மொத்தமா அவர் கையில கொண்டு வந்தாரு. அதே மாதிரி ஜே ஊசோ வந்து பார்த்தா இப்போ கொண்டு வந்திருக்காரு. சீரியஸா வேற லெவல் தான். அவர் டைட்டில் வின் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் டபுள் மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நல்ல சப்போர்ட், ஃபேன்ஸ் சப்போர்ட் இப்போ கரண்டா அவருக்கு வந்து பார்த்தா இருக்குது. அதனால வந்துட்டு நல்லா டபுள் அவரை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போதைக்கு அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டேமியன் பிரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு மேட்ச்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ரிசல்ட் என்னன்றதை. டேமியன் பிரிஸ்ட் தான் எப்படியா இருந்தாலும் ரீடைல் பண்ணுவாரு.
ஸோ அந்த மேட்ச்ல இடையில வந்துட்டு நம்மளோட ஜேடி மெக்டொனால்ட் மற்றும் ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அது எல்லாம் தாண்டி ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் கிட், அதுக்கப்புறம் வந்து சூசைட் டை மூவ்லாம் பயன்படுத்தி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டேமியன் பிரிஸ்ட்க்கு ஸ்பியர் போட்டு ஃப்ராக் ஃபிளாஷ் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. அதுக்கு அப்படியே வந்துட்டு நம்மளோட டேமியன் பிரிஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ரோப் மேல ஏறி வந்துட்டு நம்மளோட ஜே ஊசோக்கு ஒரு சோக் ஸ்லாம் போடுவாரு அங்கிருந்து. அதோட அவர் பின் பண்ணி ஜே ஊசோ பீட் பண்ணி அவரோட டைட்டில் அவரு ரீடெல் பண்ணியிருப்பாரு டேமியன் பிரிஸ்ட் அவர்கள். இந்த ஒரு மேட்ச் சூப்பரா இருந்தது. ஒரு நல்ல மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட்சா இருந்தனால கண்டிப்பா ஒரு நல்லா இருந்தது இந்த ஒரு மேட்ச். இதுல நம்ம 4வது பார்க்க போற மேட்ச் என்னன்னா WWE டாக் டீம் உமன்ஸ் டைட்டில் மேட்ச் தான். ஸோ பியான்கா பெலர், சாட் கர்கில் வெர்சஸ் த கபுக்கி வாரியர்ஸ்க்கான WWE டாக் டீம் உமன்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. சீரியஸா இந்த ஒரு மேட்ச் ரொம்பவே நல்ல மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஸ்டார்டிங்ல கபுக்கி வாரியர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பியான்கா பெலர் மற்றும் சாட் கர்கில் தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பியான்கா பெலர் அண்ட் சாட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கபுக்கி வாரியர்ஸை பீட் பண்ணி நியூ WWE டாக் டீம் உமன்ஸ் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உமன் டிவிஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் கொண்டு போக போறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆரம்பம் தான் இதுவா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஒரு மேட்சும் ரொம்பவே நல்ல மேட்சா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. எப்பா இந்த ஒரு மேட்ச் நடக்கும் வரைக்கும் முடிகிற வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்க ஃபேன்ஸோட எனர்ஜெட்டிக் சவுண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் வந்துட்டு மேட்ச் ஃபுல்லாவே கேட்டுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கிரவுட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எப்போ இந்த ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் இந்த நியூ இயர் ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்து WWE வந்துட்டு ஒரு புதிய கேமரா ஆங்கிள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு கேமரா ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பார்த்திருப்பீங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மேட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜே ஸ்டேல்கோ மற்றும் கோடி ரூட்ஸ் அவருடைய என்ட்ரன்ஸ் முன்னே வராரு. கோடி ரூட்ஸோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கே தாண்டி அங்க இருக்க கிரௌடே வந்து பாத்தீங்கன்னா பாடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்டோட எஃபெக்டோட வந்து பாத்தீங்கன்னா பாடுறாங்க. ஸோ அதனால நல்ல சியர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் எப்போ என்ன மேட்ச் இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க. இதுதான் ட்ரீம் மேட்ச்னா இதுதான் அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ரெஸ்லர்ஸ். அதனால ரிங் ஸ்கில் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா கொண்டு போய் லாங் டியூரேஷன்ல வந்துட்டு கொண்டு போவாங்க. அது மாதிரி இது கொண்டு போனாங்க. அதனால நிறைய மூவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க. சீரியஸா வேற லெவலு. அது மற்றும் கமெண்ட்ரி டேபிள்ல வந்துட்டு நம்மளோட கோடி ரூட்ஸ் ஏஜே ஸ்டைலுக்கு பவர் பாம் போடுவாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஏஜே ஸ்டைல் வந்துட்டு கோடி ரூட்ஸ்க்கு நிறைய பினிஷர்லாம் போடுவாரு. ஆனா அதையும் தாண்டி அது அவர் ஒரே செகண்ட்ல எழுந்துப்பாரு. அந்த ஒரு அக்ரெசிவ் மாதிரி பண்ணுவாரு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கும் அந்த மூவ்மெண்ட்லாம். ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட கோடி கட்டர் வந்துட்டு ரிங்ல இருந்து போடுவாரு இல்லையா? ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிங் டாப்ல ஏறி அங்க இருந்து பறந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு கோடி கட்டர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருப்பாரு. அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அவர் வந்துட்டு எப்பெல்லாம் கீழே விழுறாரோ அவர் திடீர்னு ஏஞ்சி ஒரு அக்ரெசிவ் மாதிரி ஒன்று பண்ணாருங்க. அது வந்துட்டு சீரியஸா வேற லெவல். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல் வந்துட்டு என்னதான் அவரோட பினிஷர்ஸ் போட்டாலும் கோடி ரூட்ஸ் வந்துட்டு 2லயே வந்துட்டு கிக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுறாரு. ஸோ நமக்கே தெரியும் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்ததுன்னா கோடி ரூட்ஸ் ஃபைனலா ஏஜே ஸ்டைல பீட் பண்ணிடுவாரு. அவரோட கோடி கிராஸ் போட்டு பினிஷரை போட்டு வந்துட்டு அவரோட டைட்டில் ரீடைல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் டைட்டில் ரீடைல் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் யாராச்சும் ஒரு ரிட்டர்ன், சர்ப்ரைஸ் ரிட்டர்ன், இல்ல கோடி ரூட்ஸ் அகேன்ஸ்ட் யாரா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் வரல. எனிவேஸ் அதோட வந்துட்டு அந்த ஒரு மேட்சோட எண்டிங்ல நம்மளோட கோடி ரூட்ஸோட வெற்றிக்கு அப்புறமா அந்த ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இதோட தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்லாஷ் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த பேக்லாஷ் உங்களுக்கு எப்படி போச்சுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்னா அது மெயின் ஈவென்ட் நடந்த கோடி ரூட்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வருஷத்தோட பேக்லாஷ் 2024 ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது இந்த வருஷத்தோட பேக்லாஷ் 2024. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.